விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே பிரபலமாகி அதுக்கப்புறம் சன் தொலைக்காட்சி டாப் குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே பயங்கர ஃபேமஸான மோனிஷா அவர்கள் இப்போது வெள்ளித்திரையில் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ரஜினி சார் கூட கூலி நடிச்சிருந்தாங்க, விஜய் சார் கூட ஜனநாயகன் நடிச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து நிறைய படங்களில் வந்துட்டு அவங்க கமிட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம விஜய் ஆண்டனி சாருடைய லாயர் படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. பிரேம்குமார் சாருடைய படத்தில், அதாவது ஃபஹத் ஃபாசில் அவர்கள் இப்போல்லாம் சமீபத்தில் பூஜைலாம் போட்டிருந்தாங்க, அந்த படத்துலையுமே வந்துட்டு கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வெள்ளித்திரைக்கான பயணம் வந்துட்டு இன்னும் அதிகரிக்கணும், இவங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து நாங்கள் ரொம்பவே வியந்து பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்க மோனிஷாவுக்கு. ஸோ மோனிஷா கண்டிப்பாக இந்த துறையில் வந்துட்டு சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரசிகர்கள் விஷஸை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.